நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் செட்டில் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? இப்போ தான் சீரியல் ஆரம்பித்தாங்க. ஒருவேளை 50th எபிசோட் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இல்லை யாருக்காச்சும் பர்த்டேவான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. என்ன விஷயங்கிறத இந்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆனாலுமே இதுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்க. ஜெயாக்கா சாரும் சரி, ரேஷ்மா மேமும் ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பேருமே செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஜெயாக்கா சார் திரும்பி வந்துட்டு செம்மையான ஒரு கம்பேக் எடுத்திருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் செட்டில் எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்களே. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில், அதாவது நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தது இல்லையா? ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜெயாக்கா சார் அரேஞ்ச் பண்ணி, கிருத்திகா மேம் இவங்களும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கொண்டாடுறதுக்கு காரணங்கள்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துட்டு எல்லா தன்னோட கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஷேர் பண்ணி சந்தோஷமாக வந்து கொண்டாடியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம ஜெயாக்கா சார் வந்து அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ், நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம குக்கரக்கோ சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரிவிச்சுக்கிறோம்.